ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ் லவனியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். வெள்ளைப்பூடு குழம்பு சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூண்டு குழம்பு பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு இதில் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயில் ஊற்றி பண்ணும்போது தான் பூண்டு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காயவும் இதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு 20 பல் பூண்டை தோலை உரித்து வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு 5 சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். எனக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப வேணான்றதுனால கம்மியாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு இன்னும் அதிகமாக போட்டுக்கோங்க. இது கூட ஒரு தக்காளி போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள் போட்டுக்கோங்க, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. அடுத்து எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சு தண்ணியை மட்டும் வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த புளி தண்ணியை ஊற்றிடலாம். இது கூட தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நான் தண்ணி எதுவும் ஊற்றலை. இந்த புளி தண்ணியிலே நான் வேக விட்டுறேன். இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுறேங்க. நம்ம குழம்பெல்லாம் நல்லா சுண்டி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இப்போ தான் நம்மளோட பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் சேரும். நன்றி, வணக்கம்.